தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு இன்று நண்பகல் 2:15 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கருணாகரன். வணக்கம் கருணாகரன், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கருணாகரன், தற்போது இன்று நண்பகல் 2:15 மணிக்கு இந்த மனு மீதான விசாரணை நடைபெற இருக்கிறது. என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த பொன் மாணிக்கவேல் இருந்த பொழுது அதே பிரிவில் பணியாற்றிய முன்னாள் டிஎஸ்பி காதர் பாட்ஷா மீது சிலை கடத்தல் தொடர்பாக போலி ஆவணங்களை தாக்கல் செய்து வழக்கு பதிவு செய்ததாக புகார் எழுந்தது. இது குறித்து முன்னாள் டிஎஸ்பி காதர் பாட்ஷா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து உண்மையை கண்டறிய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ கடந்த 8ஆம் தேதி முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் மீது வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஐஜி பொன் மாணிக்கவேல் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு கடந்த 2 நாட்கள் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சிபிஐ தடுப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காரணம் இவர் சாட்சிகளை கலைத்து விடுவார், இவருக்கு ஆரம்ப கட்ட முகாந்திரம் இருப்பதால் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இவரை கைது செய்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கூறினார். ஆனால் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் இவர் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவார், உயர் பதவியில் இருந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை நீதிபதிகள் 2 கேள்வியை எழுப்பினார்கள். ஒன்று, இந்த வழக்கை பொறுத்தளவில் முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேலுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடிய வகையில் வழக்குகளின் பிரிவுகளில் ஐபிசியில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்ற ஒரே நோக்கி கருத்தில் கொள்ளப்படும். எனவே அதன் அடிப்படையில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இன்று காலை நீதிபதி பரத சக்கரவர்த்தி அந்த முன்ஜாமீன் மனு மீதான உத்தரவை நண்பகல் 2:15 மணிக்கு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மோனிஷா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கருணாகரன். தொடர்ந்து 1 நிமிடம்